இப்படி பல இடங்களில் அவர் உயிருள்ளவர் என்பதை நமக்கு வசனங்கள் மூலம் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுதினமும் கேட்கிறப்போ அவர் உயிருள்ளவர் நினைக்கிறார். இப்போ நான் ஐசக்கையா பத்தின சாட்சியாக ஜோதி பண்ணின 10 நாள் சாட்சியாக உயிர் உள்ளவர் என்பதை நினைத்திருக்கு. குழுவாக உகண்டா போகணும். கடைசியாக ஒரு இடத்துல தங்கிட்டோம், ஒரு நாட்டில் இருந்தது. அப்போ நானும் ஜிஎஸும் வாக்கிங் போனோம். எல்லாரும் செயினை விட்டுட்டு வந்தாங்க. மாநில இருக்கவங்க பிடிக்குவாங்க, மோதிரத்தை விட்டுட்டாங்க, வாட்செல்லாம் விட்டுட்டாங்க. நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் மோதிரம் போனோம். ஆனால் வாட்செலாம் இல்லை. 2 பேரும் வெளியே வாக்கிங் போனோம். காலையில் எப்போவுமே 2 பேருமே வாக்கிங், நான் கம்பல்சரியாக வாக்கிங் போவேன். நான் டயபெட்டிக் பேஷண்ட், 35 வருடங்களாக சுகர் பேஷண்ட். அதனால் கண்டிப்பாக வாக்கிங் என்பது எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேப்லெட். அவர் என்னோட வருவார். 2 பேர் நடந்து போன திசையாக மறந்துட்டோம். எங்கே திரும்பி வரோன்னு தெரியல. திரும்ப சுற்றி சுற்றி வரோம். ஒரு தெருவே திரும்ப சுற்றி வரோம். அங்கே டேக்ஸி எதுனா பைக்கு தான் டேக்ஸி, பாக்ஸர் பைக்கு. 35,000 அந்த வண்டி வேலை. 75 கிலோமீட்டர், 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 75 கிலோமீட்டர் ஓடும். ஏன்னா இங்கே ஏஜ் நிறைய பேர் வச்சுருக்காங்க பாக்ஸர். அதில் 3 பேரை ஏற்றி போவோம் பாக்ஸர், கால் டேக்ஸி. அதில் ஒரு டாக்ஸிக்காரன் கூப்பிட்றான், கொண்டு விடுவேன். எங்கள் 2 பேருக்கும் ஒரு பயம். ஏன்னா ஏற்கனவே நம்ம செயினும் மோதிரம் எல்லாத்தையும் ஊற்றுலாம் இருக்கும், திருடுவாங்க, ஏமாற்றுவாங்க, வெட்டிடுவாங்க, குத்திடுவாங்கன்னு நம்மளை கூப்பிட்டு போன சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. எல்லோரும் செயினை விட்டாங்க, எல்லோரும் செயினெல்லாம் விட்டாங்க. எங்களை அறியாத பயம் நாங்கள் ஒத்துக்கல. ஒன்று, எங்கள் 2 பேர்த்தையும் காசு இல்லை, எங்கள் 2 பேர்த்தையும் லாங்குவேஜ் ப்ராப்ளம், 2 பேருக்குமே லாங்குவேஜ் ப்ராப்ளம். தன்னை அறியாத ஒரு பயம், நம்மளை கொண்டு எங்கேயாவது விட்டுருவாங்க, பைக்கில் கூப்பிட்றாங்க அப்படிப்பாங்க. நாங்களும் காலை வெயில் 9 மணிக்கு சுற்றி சுற்றி வரோம். சுற்றி தான் தெருவு தான் வருது. அந்த இடம் தான் அந்த ஆள் அங்கே நின்றுட்டே இருக்கான். அந்த டாக்ஸி, அந்த பைக் ஓட்டுற ஆள், அவன் டாக்ஸி டிரைவர். இப்போ நிற்கிறோம், ரேபிட் ஓட்டுறாங்களா நிம்மதி. எங்களை அறியாத பயம். 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறோம். சரி, வேறு வழியில் கத்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு நம்ம நடப்போம், கேட்போம் ஒருத்தன்னு. ஒரு வழியாக அவருக்கு அந்த லாங்குவேஜ், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல, அவருக்கு அந்த மொழி எங்களுக்கு தெரியும். ஒரு வழியாக அந்த ஒரு நாங்கள் பிஸ்னஸ் மேன்ங்கிறதுல இப்போ நம்ம ஒருத்தர் அடையாளப்படுத்தணும்னா எப்படி கருப்பாக இருப்பாங்க, உயரமாக இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இப்படி சொல்கிற மாதிரி ஒரு அடையாளப்படுத்தி அந்த இடத்த ஒரு அடையாளப்படுத்தி கார்னர் பில்டிங் 2 பக்கம் கேட்டு இப்படிலாம் சொல்லி என்னென்ன பண்ணி வேலை ஓட்டான். 2 பேருக்குமே காசு இல்லை. 2 பேருமே காசு இல்லைன்னா என்ன கொண்டாந்து விட்டால் எவ்வளோ சார்ஜுன்னு நம்ம ஊர் காசுக்கு 2 ரூபா, ஒரு ஆளுக்கு 2 ரூபா. காசை வச்சுட்டு போயிட்டோம். ரூம்குள்ளே போய் எடுத்துட்டோன்னா வெயிட் பண்ணுறாங்க. பொதுவாக ஆண்டவர் எப்பவுமே நம்மளை கைவிட மாட்டார். சங்கீதம் 29 சொல்கிறாரு 11, தமது ஜனங்களுக்கு பலனை கொடுக்க மாட்டார், சத்துவத்தை கொடுக்க மாட்டார், வலது கரத்தினால் தாங்கும் ஆண்டவர். 18:37 சொல்றார், என் வலது கரம் உன்னை தாங்குகிறது. அவருடைய சத்துவத்தினால் நம்மை உயர்த்தும் மாட்டார். அந்த ஆண்டவர் எப்போதுமே நம்மளை கைவிடுவார், எப்போதுமே நம்ம கூட இருக்கிறார். எல்லா நிலையிலும் நம்முடைய தேவைகள், யாராக இருந்தாலும், பணக்காராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், நடுத்தர மக்களாக இருக்கலாம், கெசட்டடாக இருக்கலாம், இல்லைங்கள் நாங்கள் தமிழ்லேயே பேச மாட்டோம், இங்கிலீஷாக தான் பேசணும்னு சொல்லுவோம், மற்றவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் உயர்த்த மாட்டோம் நம்ம ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். அவர் அழகாக சொல்கிறார், அவர் பெண்மான்களை ஈனும்படி செய்ய மாட்டார். அந்த சத்தம், அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிரை செய்ய மாட்டார். ஒருவேளை இந்த சாட்சி எனக்கு நிறைய இடத்துல சர்ச்சஸில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த அந்த 2வது அந்த சாட்சி எங்களால் மறக்க முடியாத ஒரு லைஃப். ஒருவேளை ஐஎம்எஸோடு 6 ஆண்டுகள் பயணித்திருக்கிறப்ப அந்த பயணம் ஒரு சிறப்பான ஒரு பயணம். எனக்கு வாழ்க்கையில் ஒரு நாலேஜை தந்துச்சு, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தந்துச்சு,
வேதத்தோடு ஆண்டோரோடு இணைந்து நடக்கக்கூடிய ஒரு ஞாபகத்தை தந்தது. மிஷனரியோடு பழகக்கூடிய தன்மை தந்தது. மிஷன் மக்களுடைய தன்மையை புரிந்து கொள்ளும் தன்மை தந்ததுனால் பிஷப் கிறிஸ்தாஸுக்கு தான் சேரும். அவர் தான் எனக்கு கொண்டாந்து ஐஎம்எஸ்டைய பிரசிடண்ட் ஆக்குறாரு. எங்கள் அண்ணனுக்கு கொடுக்குறேன்னாரு. அண்ணன் இல்லை, தம்பி கொடுக்குறாரு. ஒருவேளை நான் நினைக்கணும் எனக்கு ஐஎம்எஸ்டைய பிரசிடண்ட். ஆனால் பெருசு பிரசிடண்ட் பெருசு. ஆனால் ஐஎம்எஸ் ஹெட் குவார்ட்டரில் போனால் அந்த சேர்மன் உட்காருது, பிரசிடண்ட் உட்கார, சேர் கூட இருக்காது, ஒரு டேபிள் இருக்காது, அது ஒரு டம்மி பீஸு போஸ்ட்டு. இப்போ நம்ம அண்ணன் இருக்காரு ஈஸ்டர் ராஜாங்க, கேளுங்க ஐஎம்எஸ் பிரசிடண்ட் எவ்வளோ டம்மி பீஸுங்க? ஒன்றும் கிடையாது. இப்போ நான் என்எம்எஸ்சியில் இருக்கேன், பிஷப் தான் பிரசிடண்ட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா கம்பெனி நடத்துகிறோம், வடை இன்டிங் கொடுப்பாங்க, சாப்பிட்டு வந்துடுவாங்க. வடை இன்டிங் கொடுப்பாங்க, ஒருத்தன் போட்டுடலாம் வாட்ஸ்அப்பில் நான் கறி சோறு போடுவாங்க, சாப்பிட்டு பல்ல குத்திட்டு வராங்க, கேள்வி கேட்காதான். அதுதான் அந்த போஸ்டோட வேலை, அவ்வளோதான். ஃபுல் பவர் ஜிஎஸ் தான். அது மேக்னட்டாக இருக்கணும், நல்ல ஒர்க்கிங் பவராக இருக்கணும். ஒருவேளை அந்த ஜிஎஸோடு நான் இணைந்து பணி செய்கிறப்போ, அவர் என்னோடு இணைந்து பணி செய்கிறப்போ, ஃபீல்டில் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் கடந்த நாட்கள் சென்னை பேராயத்துடைய மிஷனரிகள் 160 பேர் 120 பேர் வந்தாங்க. அவங்களோடு குடியேற் பணித்தளத்துக்கு கடந்து போனேன். ஒரு 2 நாட்கள் அவங்க இருந்தாங்க. நான் ஒரு நாள் குடியேற் பணித்தளத்தில் இருந்தேன். ஒரு ஆச்சரியம், ரொம்ப ஒரு சிறப்பு. அவங்களுக்கு இப்படிலாம் வேலை செஞ்சீங்களா, இதெல்லாம் வந்தீங்க கடந்த. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்க பெண்டிகாஸ் பாஸ்டரோடு 35 பெண்டிகாஸ் பாஸ்டர் ஃபீல்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே நீங்கள் ஊழியம் பண்ணி ஏதோ கதையை ஓட்டுறீங்க, உண்மையான மினிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு கச்ரோலி டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு கூட்டு போகிறோம். அங்கே நம்ம இமானுவேல் பண்ண அழகாக சிறப்பாக 4 நாட்கள் ரிவைவல் மீட்டிங் நடத்துகிறார். ஒரே ஒரு கிராமத்துக்கு அவங்கள கூப்பிட்டு போனாங்க. அப்போ அவங்க நினச்சாங்க, இதுதான் ஊழியம், இங்கே ஏமாற்றிட்டு அடைகிறோம், நம்ம ஏசு அற்புதம் ஏசைகிறோம், ரோமன் துட்டு வாங்கி கிடைக்கிறோம். உண்மையான ஊழியம் என்பது அதுதான். ஒரு 2 நாட்கள் நானும் என் மனைவி இந்த ரிவைவல் மீட்டிங்கில் இருந்தோம். ஒரு பயங்கரமான அற்புதம். ஏன்னா ஒரு கூட்ட மக்கள் அந்த கூட்டத்திற்காக அந்த ஆலயத்துள்ள அந்த கனோரா பணித்தளத்தில் அந்த ஆலயத்துக்குள்ளே ஜெபித்து கொண்டே இருக்காங்க. ஒருவேளை ஐஎம்எஸ் என்பது ஒரு சாதாரண வாழ்வு இல்லை. நேற்று ஆக்ராவில் இருந்தேன். நேற்று அங்கே டேவிட் வில்சன்கிற மிஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் என்னை பார்க்க வந்தார். நாங்கள் போனதில் அங்கே இருக்க தமிழ் மிஸ்டரிக்கு போனோடனே பக்கத்தில் இருக்க இவாஞ்சலிஸ்ட் இருந்தால் வர சொல்லியிருந்தேன். அங்கே இருக்க தமிழ் மிஸ்டரி காலில் அடிபட்டு 18 தையில 20 தையில போட்டு ரெஸ்ட்டில் இருக்கார். ஒரு தமிழ் அந்த ஊருடைய இவாஞ்சலிஸ்ட் சுதேச மிஸ்டரி தான் டேவிட் வில்சன். உண்மையாகவே ஐஎம்எஸோடு இணைந்து பணி செய்கிறப்போ அவர் முகத்தில் என்ன ஒரு அழகு, என்ன ஒரு கலர் இருக்குது, அழகான ட்ரெஸ்ஸு. அப்படியே மகளோடு +2 முடிச்சுட்டு அந்த மகளோடு என்னை பார்க்க வந்தார். ஒரு 4 மணி நேரம் என் கூட இருந்தார். அந்த மிஸ்டரி நேரத்தோட டைமில் என் கூட இருக்கிறார் 8 மணி வரையும். ஐஎம்எஸ் என்பது ஒரு சாதாரண வேலை. இருக்கிற 122 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு. 122 ஆண்டுகள் கடந்து வந்து இன்னைக்கு ஐஎம்எஸ் வளர்க்குதுன்னா நம்முடைய ஜபம், மனைவியோட ஜபம். நாம் ஜெபிக்க அந்த மிஷனரிகள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது போல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்ம பணம் கொடுப்பதை விட அவங்க நம்மகிட்ட எதிர்பார்ப்பது ப்ரேயர். அந்த ப்ரேயர் இருக்கிறப்ப தான் அவங்களால அங்கே ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். அந்த ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட மிஷனோடு ஐஎம்எஸோடு இணைந்து சென்னை பேராயத்துடைய சென்னை பிராங்க் கிளை சங்கத்துடைய மிஷன் என்பது ஒரு சாதாரண மிஷன் இல்லை. சென்னை சின்ன சங்கம். இன்றைக்கி நம்மளை பார்த்து பாம்பே இதே மாதிரி வந்துட்டுருக்காங்க, பெங்களூர் இதே மாதிரி வந்துட்டுருக்காங்க. சென்னை மாதிரி ஆகணுங்கிறது அவங்களுடைய தீர்வு. வேகமாக வேலை செய்கிறாங்க. பாம்பே ரொம்ப ஸ்பீடு, பாம்பே பெங்களூரும் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்கிறாங்க. நமக்கு சென்னைக்கு கிளை இணையாகும். ஒருவேளை சென்னை என்பது ஒரு சாதாரண இது ஒரு ஹெட் குவார்ட்டர். இன்றைக்கி தெரிந்த திருச்சியில் 24 பேராயங்களில் பெரிய பேராயம் சென்னை பேராயம், பணக்கார பேராயம். பணக்கார பேராயம் நான் சொல்லுவேன். அவங்க மீட்டிங்கில் எங்கள் ஐயமார் 2 பேரும் இருக்காங்க. அவங்க மீட்டிங்கில் சொல்லுவாங்க,
இந்த பக்கம் 400 கிலோமீட்டர் 7.5 மணி நேரம், இந்த பக்கம் 150 கிலோமீட்டர் நீர்க்க, அதுவும் 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் டிராவல். இந்த பக்கம் பெட்ருக்குண்டா நெல்லூர், இதுவும் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் டிராவல். இந்த பேராயத்தோடு இந்த பேராயத்தில் இருக்கும் நீங்கள் நாங்கள் இந்த ஐஎம்எஸ்ஸை நேசிப்பதால் ஐஎம்எஸ்ஸுடைய வளர்ச்சி ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு சாதாரண வளர்ச்சி இல்லை. காரணம் நம்முடைய ஜபம். அநேக மக்கள் அர்ப்பணிப்பான ஒரு ஜபம். நான் 6 வருஷம் கம்பெனியில் இருக்கிறப்போ இந்த சென்னை கிளைச்சங்கன்னா தீவிரமாக கரெக்டாக பேசுவாங்க, பாயிண்ட்ஸ் கரெக்டாக பேசுவாங்க, பாயிண்ட் அவுட் கரெக்டாக பேசுவாங்க. அவர் நம்முடைய ஜோதி பாண்டியன் மற்றும் அவர் ட்ரெஷரர் பாடுறார். அப்புறம் அவர் எங்கள் ஊருக்காரர் சொந்தக்காரங்க மறந்து போச்சு. எங்கள் சொந்தக்காரர் ரொம்ப அவங்க 5 பேர், அவங்களோடு நம்முடைய பெரிய கிளமெண்ட் மற்றும் நம்முடைய பிரியா அக்கா. அந்த பாயிண்ட்ஸு அந்த கமிட்டி அவ்வளோ அழகாக முடிவெடுக்கும். அது சென்னை பேராயம் மட்டும் தான் அதை ஸ்டடி பண்ணி அதுக்குன்னு ஆயத்தப்பட்டு வருவாங்க. அதுதான் வாழ்வு. ஒருவேளை இன்னைக்கு ஊழியம் என்பது நம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக ஜெபித்து ஒன்றாக இணைந்து செயல்படுறது தான். அதுதான் சங்கீதம் 130 சொல்வது, சகோதரர் ஒருமித்து வாசம் என்பது எவ்வளோ நன்மையானது. நம்ம ஒன்றாக இணைந்து பணி செய்யறப்போ நம்முடைய வளர்ச்சி ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். ஒருவேளை 122 ஆண்டுகள் கொடுக்கிற பேராயம் தூத்துக்குடி பேராயமும் திருநெல்வேலி பேராயம் நம்மகிட்ட இருக்கு. மக்கள் காணிக்கை இன்னைக்கு இருக்க மிஷன் இன்னைக்கு யாரை நம்பி இருக்குன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தான் மிஷனை நம்பி இருக்கு. கன்னியாகுமரி மக்கள் இருக்காங்க, அவங்க டிஎம்பின்னு ஒரு ஊழியர் வச்சுருக்காங்க, டைசிஷன் மிஸ்டரி ப்ரேயர். 550 ஊழியர்கள் இருக்காங்க மிஷன். 650 ஊழியர், அவங்க எந்த மிஷனையும் உள்ள சேர்க்கிறதில்லை. 650 மிஷனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஒடிசாவில் கடந்த நாட்கள் எஃப்எம்பிவி 50-60 ஆண்டுகளை தான் ஆயிருக்கு. நம்மளோட 4 மடங்கு விஸ்வவாணி அதுக்கப்புறம் 20 ஆண்டுகள் கழிச்சு அவனுக்கு எதிரெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. எஃப்எம்பியை விட பெருசாகிட்டு சேலம் மினிஸ்ட்ரி தேவதாஸ் லேட்டஸ்டாக 20-25 வருஷத்துக்குள்ள ஆரம்பித்தார். ஐஎம்எஸ்லேருந்து வெளியே போனார். அவர் மனைவி ஐஎம்எஸ்லேருந்து அவர் எஃப்எம்பியில் பில்லியன மக்கள் தான் எனக்கு சொந்தமானது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் 3 ஸ்டேட்டில் வேறு தான் வேலை பார்க்குறாரு. 1200 ஊழியர்கள் வச்சுருக்காங்க, 1600 வச்சுருக்காங்க. ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி அகஸ்டின் ஜெபக்குமார் 2000 சில்லற மிஷனரி 3000 பேர் வச்சுருக்காங்க. பீகார் எஸ்சிபி ஸ்கிரிப்டட் யூனியன் ஐஎம்எம் இசிஐயோட ஐஎம்எம் இஸ்ராயாவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 பேர் மிஷன் இருக்காங்க. யுவாஞ்சலிஸ்ட் 3500 மிஷனரிஸ் இருக்காங்க. நமக்கு இருக்காங்க. நம்முடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி ஆகிருக்கிறது? ஆரம்பித்து 122 ஆண்டுகளுக்காக இருக்கிற கணக்கு பார்க்க சரியா 122 ஆண்டுகள் வந்துருச்சு. நமக்கு விஷன் 100 ஆண்டு திட்டத்தில் எல்லா மாநிலத்துக்குமே, எல்லா தாலுக்கு, எல்லா கிராமத்துக்குமே ஐஎம்எஸ் ஊழியர் இருக்கணும். அதனுடைய தூரம் பாருங்கள். அப்போ நம்ம ஓடுகிற ஓட்டம் என்னென்ன காணுது? வீலாக்கா காணுமா? நம்ம ஓடுற ஓட்டமும் காணுமா? காணவே காணும். எஸ்ஸா 10 பேர் சர்ச்சைக்கு போனாங்க, 100 பேர் வரணும்னு நினைச்சாரு. 70 பேர் போனாங்க, 1000 பேர் வரணும்னு நினைச்சாரு. 700-800 பேர் போகிறப்போ 10,000 பேர் வரணும்னு நினைச்சாரு. 7000 8000 ஆகிறப்போ 1,00,000 ஆகுது. அது டச் பண்ணுறப்போ 1 கோடி ஆகுது. இன்னைக்கு 10,000 திருச்சபைகள் 1 கோடி ஆக மாட்டோம். நம்மகிட்ட இருக்கணுங்க, நம்மகிட்ட இருக்கோம். ஐஎம்எஸ் மாநிலம் ஐஎம்எஸ் தான் ஊருக்கு ஒரு பண்ணவில்லை, ஒரு ஊர் பண்ணவில்லை. அப்போ நம்முடைய வேகம் எப்படி இருக்கும்? எந்த உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிர் உள்ள நாட்களெல்லாம்
ஸ்ட்ரென்த்து கொடுக்குறவர் எப்போதும். ப்ரொமோஷன்லையும் சரி, மிஷன்லையும் சரி, எப்போதுமே நமக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்க மாட்டார், ஒரு வல்லமை கொடுக்க மாட்டார். அவர் எப்போதுமே அந்த யோசுவாவோட சொல்கிறப்போ, நீ உயிரோடு இருக்கும் நாட்களாக உங்களை கைவிடுகிறது. நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் மறிச்ச பிறகு வரல, அது எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல. ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு இருந்து நமக்கு வாழ்வு இருக்க மாட்டார். இந்த சங்கீதம் 29 பற்றி நான் வாசிக்கிறப்ப என்னுடைய டெக்ஸ்ட் அது, அவர் ஒரு புதிய வழிநடத்தில் புதிய வல்லமை கொடுக்குறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அதை சொல்கிறாங்க. அவர் பிரசங்கம் பண்ணுறார் பவுலடிகள். அவன் நீண்ட நேரம் அவர் அறியாமல் அவருக்கு மைக்கு கிடைச்சா போதும் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போஸ்தலர் 21 அடிக்கிறதுக்கு குத்துறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ராஜா வந்து டே விட்டுருக்காரா அவரான்னு சொல்கிறார், ஆள் அனுப்பி சொல்கிறார். விட்டோடு இவருக்கு புதிய பலன் வந்துடும். அந்த படியில் என்ன ஒரு மெசேஜ் போகும், ஒரு 4 மணி நேரம் பேசுவார். படியில் என்ன ஒரு மெசேஜ், அடிக்க கைதியாக எழுதிட்டு போகிறப்ப ஒரு மெசேஜ். அப்போ தான் அப்போஸ்தலர் 22 சொல்லுவார், நான் எழுதுவேன் எப்படி இருப்பேன், கமாலியின் பாதத்தை படித்தவன் பக்தி வைராக்கியத்தினுடைய வளர்க்கப்பட்டவன். அவர் மெசேஜ் கொடுத்து தான் அவர் சொல்லுவார். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் காஸ்பல் சொல்கிறது என்ன பண்ண மாட்டார், பவுலடிகள் விட மாட்டார். அந்த பவுலடிகள் எப்போவுமே அவர் தான் அந்த அப்போஸ்தலர் 20 அந்த ஐடி அந்த ரொம்ப நேரம் வாய்ப்பு கிடைச்சோன்னே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். என்னையோட டெக்ஸ்ட் அதுதான் சங்கீதம் 29. அப்போ என்ன இன்னைக்கு இதுவரையும் அதை பிரசங்கம் பண்ண வாய்ப்பு இல்லை. 2 சர்ச்சில் 2 வேறு மெசேஜ் தான் வந்துச்சு. ஒரு ஆண்டு விழாலையும் ஒரு கன்ஃபர்மேஷன் சர்வீஸ். அவர் அந்த செத்து போனோன்னு வராரு, தூக்குறாரு, அவனுக்குள்ள தான் பாருக்கு, எங்கேயும் போகிற ரொம்ப கூலிங்காக ஜீசஸ் சொன்ன மாதிரி அந்த மறித்து போய் அந்த மறித்து அந்த பணக்காரன் வீட்டில் சொல்கிறாரு, வேலையே கவலைப்படாது, நான் கவலைப்படாது. அந்த மார்க் 5 எனக்கு அழகாக என்னுடைய குருநாதர் எழுதியிருக்கார். சாண்ட்விட்சு பாருங்க, மார்க் 5 சாண்ட்விச். ஒருத்தர் கூப்பிடுவான், போவார், போகிறவள்ள ஒரு பாதியான பெண் ஒன்று தொட்டுவா, 12 அவர் நின்று அவளை ப்ளஸ் பண்ணிட்டு இருப்பார். அதுக்குள்ளே அந்த பையன் செத்து போவான். அப்போ சொல்லுவார், விசுவாசம் உள்ளவராக சொல்லுவார். அதே மாதிரி இந்த இடம் பவுலடிகள் அதை தான் கம்பேர் பண்ணுவாங்க. அது உடனே அவனை போய் எழுப்புறாரு, ரொம்ப கூலிங்காக செத்து போனவன் எழுப்புறாரு. அது ஒரு பெரிய பலன், அது ஒரு பெரிய வல்லமை. அதே ஆதியாகமம் 28 போகிறப்போ அடுத்த டெக்ஸ்ட் சொல்கிறப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கைவிடப்பட்ட நிலைமை, யாருமே இல்லை, கைவிடப்பட்ட நிலைமை. ஆதியாகமம் 32:10 கோலும் தடியுமாக போகிறோம். கோல் இருக்குது, அவ்வளோதான், தடி இருக்குது, கோல் இருக்குது, ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லை. போட்ட துணி மாற்றுறதுக்கு துணி இல்லை. ஆனால் அவன்கிட்ட சொல்ல பயப்படாது, உன்னோடு இருந்து ஒன்று தேசத்துக்கு கொண்டு வரப்படுவேன். உடனே இது பெத்தேல் இல்லை, இது பெத்தேல், லூஸ் இல்லை, பெத்தேல், ஆண்டவர் இருக்கிற இடம் சொல்லி அவன் ஒரு கான்செப்ட் கொடுக்குறான். அப்போ நான் சும்மா போயிட்டு வரக்கூடாது, எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் என் தேசத்துக்கு வரப்படுவது கசம்பு ஒரு பலனை கொடுக்க மாட்டேன், ஒரு வல்லமை கொடுக்க மாட்டேன். மரியாள் பயந்து போய் நிற்கிறாங்க. யோவான் 20 மரியாளே அப்புறம் பயப்படாங்க, போய் சொல்லு, தைரியமாக போய் சொல்லு, ஏன் பயப்படுற? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பயப்படாமல் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அறிவிக்கிறப்போ அவர் பயங்கரமாக ஒரு பலனை கொடுக்க மாட்டார். ஒப்பு கொடுத்துடணும். 8 நாள் இருக்க போகிறோம். ஜோதி பாண்டியன் ஐயாவா நான் 85 வயசாக இருக்கிறேன், எனக்கு எப்படி கன்ஃபார்ம் இருக்கு? 65 வயசு ஆச்சு. அடுத்து நான் இப்போ நெல்லூர் போகிறேன் மீட்டிங். இப்போ போயிட்டு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கா? இல்லை. கடவுளுடைய சித்தம், ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும். அதுதான் மிஷன், அதுதான் சிலுவை. மிஷனரி போகிறப்போ திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை இல்லை, அதுக்கு தான் சிலுவையை மாட்டி விடுறோம். சின்ன சிலுவையா பேராயிருக்கு, பெரிய சிலுவையை போடுறோம். சின்ன சிலுவையை போட்டு எனக்கு எவ்வளோ மிஷன் ஆர்டினேஷன், நீங்கள் ஒரு வருஷம் 100 மிஷனரிகளை அனுப்புறீங்க, அந்த கருப்பு கையில் சின்ன சிலுவையாக போடுறோம். மரணத்தை தான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். நம்பிக்கை அதுதான். அந்த நம்பிக்கை இன்பத்திலும் பலனை கொடுக்கும் ஆண்டவர். நான் பாடேர் அரக்கு வைசாக் போய் வைசாக்லேருந்து பாடேர் அரக்கு போயிருக்கேன். ஒரே தடவை போனோம். ஒரு நல்ல சகோதரர் பேரை மறந்துட்டு, நல்ல ஒரு 2 ஆம்பளை பிள்ளைங்க, நல்லா கவனிப்பார், நல்ல சாப்பாடு கொடுப்பார், உடனே பேசுவார், நல்ல சாப்பாடு கொடுப்பார். பேர் தெரியல, சாந்தகுமார். பாருங்க அக்கா அடிக்கிறாங்க பாருங்க. இப்போ எந்த ஊரில் இருக்கார் சாந்தகுமார்? இங்கே வந்துட்டார்.
ரொம்ப ஒரு சூப்பர் மைண்ட், நல்லா பேசுவார். வேலை செய்கிறாரா இல்லையா தெரியாது, நல்லா பேசுகிறவங்க வேலை இருக்காது. நான் நேரடியாக நான் சொல்லிடுவேன். அவர் சொல்கிறார், சாட்சிக்கு ஒரு கூட்ட மக்கள் வர்றாங்க. அந்த ஊரில் நடந்த சம்பவம், அந்த சிலுவை அவரு ஏறாங்க. எங்கள் ஊரில் வந்து ஏதோ ஒரு ஊர் கடவுளுடைய சிம்பிளாக கவரா நாளைக்கு வந்தால் கைகால எடுத்துகிட்டு வந்து போயிட்டாங்க. நடந்த சம்பவம். அவங்க சொல்லாங்க, ஐயா நான் முட்டி போட்டேன், ஜெபம் பண்ணேன், சிலுவை எடுக்க சொல்லிட்டாங்க, நாளைக்கு வருவேன்னு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு முட்டி போட்டேன், ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணுறப்போ அந்த ஊர் மக்கள்லாம் வந்தாங்க. நான் பாஸ்டிலேருந்து ஜெபம் பண்ணேன், என்னை அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ எதுக்குப்பா அப்படி இருக்குன்னு கேட்டாங்க. சந்தைக்கு மரம் இதே மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நாளைக்கு எப்போ வரேன்னு இருக்காங்க, சாயங்காலம் நாங்கள் வரோம் பார்த்துக்குறோங்க. அதே மாதிரி அவங்க சாயங்காலம் வந்துட்டாங்க. அவங்க சிலுவை எடுக்க சொன்னவங்க வந்துட்டாங்க. இன்னும் எடுக்கிறியான்னு கம்பெடுத்து அடிக்க போகிறாங்க. அந்த மக்கள் போய் எந்த ஊருக்காக எதுக்கு சிலுவை எடுக்கணும், இவ்வளோ தான் சட்டம் இல்லை எனக்கு தந்தியா, என் பிள்ளைய படிக்கணும் ஸ்கூலுக்கு இல்லையா, நாங்கள் இப்படி அடிமைப்பட்டுக்கிறது நீ வந்தியா இல்லை. இன்னைக்கு நீ யாரா, யாரோ ஒரு மதராசிலேருந்து வர்றான், ஏதோ அங்கே கொடுக்குற மக்கள் காசை வாங்காது எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறான், ட்ரெஸ்ஸு கொடுக்குறான், எங்களுக்கு வாழ்வு கொடுக்குறான், அவனை வந்து நீ சொல்கிறது நீ யார்? கையால் எடுக்கும் ஓடிடுறான்ட்டாங்களா அந்த ஊர் மக்கள். இன்னும் அந்த சிலுவை கலட்டப்பட முடியாது. அதுதான் அவருடைய சட்டம். அதான் இன்னைக்கு மிஷன் வட இந்தியாவில் இருக்குன்னா எவ்வளோ இளைஞர் மத்தியில் கடைசியாக வாரணாசியில் அந்த பணித்தளத்துக்கு பேர் என்ன, கிராமத்திற்கு முன்னாடி வாரணாசி அந்த ஜக்கியார் இன்னும் 3-4 சர்ச்சு டெடிகேட் பண்ண முடியாமல் 4 சர்ச்சு டெடிகேட் பண்ண முடியாது. ஆனால் ஞானஸ்தானம் எங்கே அதிகம் இருந்துச்சு. முதலாவது மனமாற்றத்தை அடைச்சது 1924 ஒடிசா. எங்கே ஞானஸ்தானம் அதிகம் சொல்லுங்க, ஞானஸ்தானம் மத்திய பிரதேசத்தில் ஞானஸ்தானம் அதிகம் இருக்குது. எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டேன். தெரியாமல் தான் மறைவிடம் தான் மகாராஷ்டிராவில் கொடுக்குறாங்க. எப்படி கொடுத்தீங்க? மறைவிடம் தான். கூட்டமாக மக்கள் ஆண்டதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இதுக்கு காரணம் நம்ம நம்மோடு இருக்கிறார். அவர் அங்கே இல்லை, நாம் சொந்த அந்த மக்கள் அடிமைப்பட்டு வெளியே வர்றப்போ யாத்திராகமத்தில் 15ஆம் அதிகாரத்தில் கெம்பிரித்து பாடுறாங்க. அடிமைப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கிடைச்சது உற்சாகமான பாட்டு. அந்த கெம்பீரத்தின் சத்தம் தான் இன்னைக்கு நாம் இந்த பாடல் வழிவாய் ஆண்டவரை துதிக்கிறோம். அருமையாக ஃப்ளூட் வாசிக்க கிடைக்கும். அதுக்கு ஒரு அன்பு மகள் அழகாக பாடல் மகளுக்காக அவள் அறியாதவே பாடி வாங்கி எத்தனை பேர் பார்த்து ரசனை பண்ண பிள்ளை ரொம்ப காணல ரொம்ப சிறப்பாக பாடலாம். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டும். ஒன்றாக இணைவோம், ஒன்றாக ஜெபிப்போம், ஒன்றாக கொடுப்போம், ஒரு மனதில் குலவற்றோம். சென்னை கிளைச்சங்கத்தை ஆண்டவர் உயர்த்துவோம். கிளைச்சங்கத்தோடு நம் ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு விசை கூட தகப்பை நோக்கி கண்களை முடித்து உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசனா. தகப்பனை உம்மை நோக்கி பார்க்கிறோம். இது ஒரு உயிருள்ள தகப்பனை நாம் துதித்து பாடியிருக்கிறோம். பாடிய பிள்ளைகள், இசை மூலம் பாடிய பிள்ளைகள், புல்லாங்குழல் மூலம் பாடிய பிள்ளைகள் ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் பண்ணுங்கப்பா. அந்த இளம் பிள்ளைகள் இங்கே மட்டுமல்லப்பா, எங்கெல்லாம் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அவர்கள் மத்தியில் அந்த பிள்ளைகள் பாடுறோம். அந்த பிள்ளைகளை
விசேஷமாக இங்கே ஐஎஃப்எஸ்டி பொதுச் செயலாளரை கருத்தில் தருகிறோம். வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கீங்க, இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. அவரோடு நீங்கள் கடந்து வாங்க, அவரோடு இணைந்து பணி செய்யும் ஐஎம்எஸ்டைய வெல்விஷர்ஸ், ஐஎம்எஸ்டைய ஒர்க்கர்ஸ், மிஷனரிகள், ப்ரொமோஷன்ஸ், இன்சார்ஜஸ் ஒவ்வொருவரையும் ஒரு கருத்தில் தருகிறோம். விசேஷமாக என்னுடைய ஐஎம்எஸ்டைய தலைவர் ஈஸ்டர் ஐயாவை கருத்தில் தருகிறோம். அவரை வழிநடத்தும் அவரோடு உடைய பிரச்சனை இருக்கட்டும். சென்னை கிளைச்சங்களுடைய தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் ஆட்சி